அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإما يأتينكم مني هدى ومن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டி, அழைப்பு பணியில் இறை தூதர்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை நோக்கி கூறியிருக்கக்கூடிய சில செய்திகளை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் முஸ்லிமாகவே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக, நான் ஒருவன் எவ்வாறு முஸ்லிமாக இருக்கின்றேனோ அதுபோல என்னை சார்ந்தவர்கள் இந்த உலகில் நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக என்னை சார்ந்தவர்கள் அல்லது என் மொழியை சார்ந்தவர்களுக்கேனும் நான் இந்த செய்தியை கொண்டு வந்து அவர்களுக்கு சேர்த்து விட்டேனா என்று ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டு இறை தூதர்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்திருப்போமேயானால், உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு இதற்கு முன்னால் ஒரு தூதர் வாழ்ந்தார், இதற்கு பின்னால் ஒரு தூதர் வரப்போகின்றார். ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் இருப்பவர்களுடைய அந்த கேள்விகள், நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த செயலில நீங்கள் ஏன் ஈடுபடவில்லை என்ற கேள்வி வேண்டுமானால் மிக குறைவாக அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் நமக்கு அது மிக தெளிவாக, உங்களில் ஒவ்வொருவரும் இதற்கு பொறுப்பாளியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நான் மட்டும் முஸ்லிமாக இருந்தால் போதும் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியுமா? இப்படி யாரும் நம்ம விளங்குவதும் இல்லை. ஆனால் அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஆயத்தங்கள் என்ன, முனைப்புகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, முயற்சிகள் என்ன என்று நம்மை நாமே நாம் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், இன்று நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பினார்கள், ஆசைப்படுகின்றார்கள் என்று நாம் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இப்படி நாம் நம்முடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இறை தூதர்கள் இந்த அழைப்பு பணியில தங்களை எவ்வாறு அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அது என்னவென்று சொன்னால், முதலில் ஒரு விஷயத்தை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். தூதர் என்று சொன்னாலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால்தான் அவர் தூதர். எந்த ஒரு செய்தியும் கொண்டு வரல, அவர் யார்கிட்டையும் எந்த நல்லது கெட்டதும் பேசல, அவரை நாம் தூதர் என்று சொல்லுவோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர் நிச்சயமாக ஒரு தூதரே இல்லை. ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூதர் என்று யாரை குறிப்பிடுகின்றானோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இந்த பணியை முழுமையாக செய்தவர்கள். ஆனால் அதை தொடர்ந்து வாழ்ந்த மக்கள், சஹாபாக்களை போன்றவர்கள், ஹவாரியூன்களை போன்றவர்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தூதருக்கும் தொடர்ந்து சில தோழர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? குறிப்பிட்ட ஆண்டு காலம் வரைக்கும் அவங்க அந்த ஈமான்ல உறுதியாக இருந்து அந்த செயல்பாடுகளை செஞ்சிருப்பாங்க. பின்னாலதான் வழி தவறுது உலகம். அப்ப இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய அந்த நிலைப்பாட்டில் இந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இறுதி நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். குன்தும் ஹைர உம்மத் என்று அப்படி வாழக்கூடிய அந்த மக்கள் தான் மக்களிலே மிக சிறந்த சமுதாயத்தவர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை கண்ணியப்படுத்துகின்றான். ஆகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் ஏனைய உம்மத்துகளை விட அவர்கள் சற்று வேறுபட்டவர்கள்.
அவர்களுக்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன, அவர்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் நாம் சேகரிக்கக்கூடிய நன்மைகளை சேகரிக்க தவறி விடுவோமேயானால் மறுமையில் மிகப்பெரிய கைசேதமுடையவர்களாக ஆகிவிடுவோம். அப்போ அந்த மறுமையில தான் நாம இதை பார்ப்போம். அடாடா, இதை பற்றி நமக்கு இந்த நன்மைகள் மட்டும் நமக்கு தெரிந்திருந்தால் நாம் அந்த 1 மணி நேரத்தை கூட இந்த உலகத்திலே நாம் வீணடித்து இருக்க மாட்டோமே. எவ்வாறு காஃபிர்கள் மறுமையிலே முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கூறுவார்களாம். சூரத்து ஹிஜ்ர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். ஆஹா, நாம் அந்த துனியாவில் முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்க கூடாதா என்று கையை பிசைந்தவர்களாக, கை செய்தப்பட்டவர்களாக காஃபிர்கள் மறுமையிலே முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை பார்த்து அவர்கள் நாம உலகத்தில் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோமே என்று எண்ணுவார்கள் என்பது போல், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களே முஸ்லிம்களாக வாழ்ந்து பிறருக்கு இஸ்லாத்தை சொன்ன காரணத்திற்காக அல்லாஹ் தரக்கூடிய தரஜா இருக்கின்றதே, அல்ஹம்துலில்லாஹ், அந்த தரஜாவை அடையக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து அவர்களோடு நாமும் சேர்ந்து பயணித்திருக்க கூடாதா, அவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த அழைப்பு பணியை செய்திருக்க கூடாதா என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலை மறுமையிலே நமக்கு ஏற்படும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தியாக, ஒரு பஷீராக, ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் நான் இன்றைய இந்த செய்திகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த உம்மத்துக்கு ஷரியா, சட்ட திட்டங்கள். ஆனால் இதற்கு முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம்? படிப்பினைக்காக. அப்போ அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களை பற்றி அவ்வப்போது ஞாபகப்படுத்துகின்றான். குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில வசனங்கள் இறக்கி அருளப்பட்டிருக்கும். அந்த வசனங்கள் இறக்கி அருளப்படுவதற்கு காரணங்கள் இருக்கும். இறக்கப்பட்ட காரணம் என்று இருக்கும். உங்களுக்கு சபபுல் நுசூல், ஒரு ஆயத்து ஏன் இறக்கப்படுகின்றது, அந்த நேரத்துல என்ன அங்க அந்த வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றெல்லாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாலும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அந்த நேரத்தில் அதே போன்ற பாதிப்புக்கு உண்டான ஒரு தூதருடைய செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளதை பார்க்கும் பொழுது, அது போன்ற வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஏனைய தூதர்களுடைய வாழ்வில் இருந்து நமக்கு படிப்பினை மட்டுமே. நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் மட்டும்தான் நமக்கு சட்டதிட்டங்கள் என்ற ஒரு சிறிய வேறுபாட்டை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் படிக்கின்றோம். அவர்கள் போய் சிலைகளை உடைத்ததாக பார்க்கின்றோம். ஆனால் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயமும் அவர்கள் மீது இல்லை, அதை செயல்படுத்த சாத்தியமும் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி இருக்கின்றோம். இதை ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லி காட்டுகின்றேன். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அழைப்பு பணியில் இறை தூதர்களுடைய பங்களிப்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் இறை தூது செய்தியை அவர்கள் என்ன செய்யவில்லை, அதை ஒரு நேரத்தை ஒதுக்கியோ அல்லது குறிப்பிட்ட நேரத்திலோ அதை செய்யவில்லை. மாறாக அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அழைப்பு பணியாகவே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையும் என்னவாக இருந்தது? அழைப்பு பணியாகவே இருந்தது. குறிப்பிட்ட காலம்தான் அது சீர்திருத்தமாக இருந்தது, இஸ்லாஹாக இருந்தது. ஏனென்று கேட்டால் 13 ஆண்டு காலத்தில் எந்த விதமான முஸ்லிம்களுடைய சீர்திருத்தத்துக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபடவில்லை. அவர்களுக்கான சட்டதிட்டங்களை வகுக்கவில்லை. அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செம்மைப்படுத்தவில்லை. அவர்களுடைய அந்த குடும்பத்தாருக்கு உள்ள உபதேசங்களை சொல்லவில்லை. 23 ஆண்டு காலத்துல 13 ஆண்டு காலம் அழைப்பு பணியாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள், அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். இதற்கு அவர்கள் 13 ஆண்டு காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒதுக்குகின்றான். அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டு காலம், அதிலும் மிக சொற்பமான காலம்தான் முஸ்லீம்களை சீர்திருத்துவதற்காக பொய் பேசாதே, புறம் பேசாதே, திருடாதே போன்ற சட்டதிட்டங்களை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒதுக்கிய காலம் என்பது மிக குறைவான ஆண்டுகள் அவர்களுடைய அழைப்பு பணியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒதுக்குகின்றான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
ஏனைய மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் எல்லா தூதர்களுக்கும் பெருமளவு ஒதுக்கி இருக்கிறான் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியல் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கின்றது. அது சில வரலாற்று பின்னணிகளில மிக குறைந்த ஒரு 50 அளவிற்குத்தான் அவர்களுடைய 950 ஆண்டு கால வாழ்க்கையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் எனதருமை சகோதரர்களே. திருக்குரானிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு 25 தூதர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து பெயரை குறிப்பிடுகின்றான். ஆனால் நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்து பார்க்கின்றோம், ஏறத்தாழ 1,24,000 தூதர்களை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு இறக்கி அருளினான். அவன் ஏற்பாடு செய்து அவன் தேர்ந்தெடுத்தான். ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களிலே எல்லா தூதர்களுடைய பெயருமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அவர்கள் யாரை திருமணம் செய்தார்கள், எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள், என்ன மொழி பேசினார்கள், எதுவுமே ஏன் அவருடைய பெயர்கள் கூட தெரியாது. ஆகவே ஏனைய தூதர்களுடைய பெயர்களை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? 1,24,000 தூதர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி இருந்தால் அதை ஒரு ஜெபமாலையாக எடுத்து மனனம் செய்து மக்கள் என்ன செய்வார்கள்? ஓதிக்கொண்டு இருப்பார்களே தவிர எப்படி பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட 303 சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதிக்கொண்டு இருப்பதை என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு செயலை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த இறை தூதர்களுடைய பெயரை அல்லாஹ் என்ன செய்யவில்லை? நமக்கு பதிவு செய்யவில்லை. ஒரு 24, 25 தூதர்களை பற்றி சொல்லுகின்றான். சரி, அந்த 24, 25 தூதர்களுடைய பெயர்களிலும் அவர்களுடைய முழு சரிதை இருக்கின்றதா என்று கேட்டால் அதிலேயும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டால் அடிப்படையான காரணங்களோ அல்லாஹ் அவர்களுடைய செய்திகளை நிறுத்திக் கொள்ளுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டால் மிக பெரும் ஒரு படிப்பினை நமக்கு கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தொடர்பு படுத்தி பல்வேறு தவறான செய்திகளை அவர்கள் நம்பி வந்தார்கள். அதையெல்லாம் உடைத்து எறிவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தனது திருமறையிலே சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல யாக்கூப், யூனுஸ், இஸ்ஹாக், இஸ்மாயில், லூத், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஈசா, இன்னும் ஜக்கரியா, ஷுவைப் அலைஹிமுஸ்ஸலாம் இந்த தூதர்களை பற்றி எல்லாம் ஓரளவிற்கு அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டிக்காட்டினாலும் அதில் ஒவ்வொன்றிலும் நமக்கு படிப்பினை இல்லாமல் இல்லை. இன்னும் சில உதாரணத்திற்கு சில தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட தூதருடைய வரிசையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல் யசவு, யஹ்யா, இல்யாஸ், இத்ரிஸ், ஹூத், சாலிஹ், துல்கிஃபுல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தூதர்களை பற்றி அதிகமான எந்த ஒரு செய்தியுமே இல்லை. யாருடைய பிள்ளை என்று இருக்கும், இல்லாட்டி எந்த பகுதி மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று இருக்கும். எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒற்ற வாக்குல சொல்லுவான், குல்லும் மினஸ் சாலிஹின், இவர்கள் எல்லாம் நல்லோர்களில் உள்ளவர்கள் என்ற ஒரு வார்த்தையோடு அல்லாஹ் அவர்களுடைய அறிமுகத்தை நமக்கு முடித்துக் கொள்ளுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, இந்த குறிப்பிட்ட அந்த 24, 25 தூதர்களிலும் ஒரு 7-8 தூதர்களை பற்றிய அதிகமான விளக்கங்கள் நமக்கு இல்லை என்ற காரணத்தினால் இந்த இறை தூதர்களுடைய அழைப்பு பணியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. அதுவும் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் குர்ஆனை ஆய்வு கண்ணோட்டத்தோடு படிப்பீர்களே ஆனால் எந்த மாதிரியான சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நிகழவில்லையோ அது ஏனைய தூதர்களின், உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு என்ன செய்கின்றார்கள்? உபதேசம் செய்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே வஃபாத் ஆயிடுறாங்க. இப்படிப்பட்ட சில உதாரணங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஏனைய தூதர்களுடைய அந்த படிப்பினையை அல்லாஹுடைய தூதருக்கும் நமக்கும் ஒரே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இவர்கள் எல்லோரிடத்திலும் இருந்த ஒரு பண்பு என்னவென்ற அந்த மைய கருத்துக்கு நாம் விடுவோமே ஆனால் அல்லாஹ் கூறியதை கொண்டு மார்க்கத்தை பரப்பியது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கூறினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதை கூறினானோ அதைத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூறுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் மிக தெளிவாக கூறி காட்டுகின்றான். என் புறத்தில் இருந்து உங்களுக்கு நேரான வழி வரும். யார் என் புறத்தில் இருந்து வந்த இந்த தகவல்களை கேட்டு அறிந்து அதன் அடிப்படையில் நேர்வழியிலே நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை சூரத்து பக்ராவின் 38வது வசனத்திலே அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். அப்போ இதே ஒரு தகவல் தான் யுக முடிவு நாள் வரைக்கும் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும். அல்லாஹ் எதை நமக்கு மார்க்கமாக கொடுத்திருக்கின்றானோ, அல்லாஹ் எதனை நமக்கு நேர்வழியாக கொடுத்திருக்கின்றானோ அதை நாம் பிறருக்கு சொல்லுவது நம் மீது கடமை. தூதர்களோடு தூது பணிகள் வேண்டுமானால் முற்றுப்பெற்று இருக்கலாம். அதாவது தூது என்ற எந்த தூது? இறைவனின் பொறுத்து செய்திகளை பெறுவது, அதுதான் முற்று பெற்று விட்டது. ஆனால் அதை பிறருக்கு சொல்லுவது என்ற பணி முற்று பெறவில்லை. இந்த தூதருடைய பணிகள் நிறைவு பெற்றதாக நாம் தவறாக விளங்குவோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த தூது பணி நிறைவு பெறுகின்றது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை பெறக்கூடியது. இன்று இந்த பூமியில வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனையும் அழைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தில் இந்த செய்தியை நீ சேர்த்துக்கொள் என்று யாருக்கும் தரமாட்டான். அதே போல இதில் இருக்கக்கூடிய ஒன்றை நீ கழித்து விடு அல்லது எடுத்து விடு, நீக்கி விடு என்ற அதிகாரத்தையும் அல்லாஹ் இனி இந்த பூமியில் வாழக்கூடிய யாருக்கும் தரமாட்டான். ஆக தூது பணியிலே அல்லாஹ்விற்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் உரிய தொடர்பு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்று விடுகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு அவருடைய மக்களுக்கு ஒரு பணி செய்தார்களே, அந்த அழைப்பு பணி நிறைவு பெறுவது எப்போது என்று சொன்னால் அதற்கு சூரியன் மேற்கில் உதயமாக வேண்டும். சூரியன் மேற்கில் உதயமாச்சுன்னா இந்த பணியை ஸ்டாப் பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த பணிக்கு எந்த விதமான ஓய்வும் இல்லை. ஆகவே இதில் யார் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார்களோ அவர்கள் அதற்கான பரிசுகளை பெறுவார்கள். இல்லாதவர்கள் மறுமை நாளிலே இந்த பரிசுகளை பெறக்கூடியவர்களை பார்த்து அங்கலாய்ப்பார்கள். நாம் துனியாவில் வாழும் பொழுது நம்முடைய சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இருக்கலாமே, அல்லது இஸ்லாத்தை சொல்லக்கூடிய மக்களோடு நாமும் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்திருக்கலாமே, அல்லது அதற்கு ஏதேனும் ஒரு சில உதவிகளை செய்திருக்கலாமே என்று அங்கலாய்க்கக்கூடிய அந்த காலத்தை மிக அருகில் நாம் காண இருக்கின்றோம். ஏன் என்று கேட்டால், சாதாரணமாக நீங்கள் பார்த்தால் மறுமை என்பது வெகு தூரம். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய கண்ணட்டோடு பார்த்தால் எந்த ஒரு நொடியிலும் ஒரு மனிதன் மரணித்து விடுவான். அடுத்த நொடி அவனுக்கு மறுமை. எப்படி நீங்க தூங்கி ஏந்திருக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் உங்களுக்கு என்ன தெரிய போது? குகைவாசிகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறோம். எத்தனை வருஷம் தூங்குனாங்க? எப்படி அவர்களுக்கு அது தெரிந்தது? அவர்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு நாள் தூங்கி எழுந்தது போலதான் அவர்கள் உணர்வார்கள். ஆனால் பல ஆயிரம் அல்லது பல லட்சம் பல கோடி ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டாலும் நமக்கு அது அடுத்த நொடிதான். மரணத்திற்கு அடுத்த நொடி என்பது மறுமை. ஆகவே அந்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த செய்தியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவர்கள் அதை தெளிவாக விளங்கி, நேர்வழி என்பது எது என்பதை விளங்கி அதை பிறருக்கு சொன்னார்கள். தங்களுடைய பணியை முழுமையாக செய்தார்கள். அந்த பணியை செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்களை செய்தார்கள். ஆனால் நாம் உலகத்திற்கு தேவையான விஷயங்களை செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்திலேனும் இந்த பணியை செய்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை நம் புறத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆகவே இறை போதனை தான் இஸ்லாத்தின் அறிவே தவிர இங்கு எந்த அறிஞர்களுடைய கருத்துக்களோ, எந்த மனிதர்களுடைய தத்துவங்களோ, எந்த ஒரு மனிதனுடைய கவிதைகளோ, எந்த ஒரு மனிதனுடைய பிராக்டிக்கல், ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அனுபவத்துல இதை உணர்ந்தேன், அது உங்களுடைய அனுபவம் இஸ்லாத்திற்கு மார்க்கமோ சட்டத்தையோ கொண்டு வராது என்பதை மிக தெளிவாக நாம் விளங்கி, இறை தூதர்கள் அல்லாஹுவின் போதனைகளில் இருந்து விலகவே இல்லை, விலகும் பொழுது அல்லாஹு விடவும் இல்லை. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என தர்மை சகோதரர்களே. சாதாரணமாக அந்த இறை போதனையில் இருந்து விலகிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை என்ன நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் தண்டித்தான். அதே போல உஹது போரின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகாக மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், பொறுமையாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த உஹது போரின் பொழுது அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, அவர்களுடைய பல் உடைந்து போன பொழுது, கைஃப யுஹ்லிஹ் கௌமுன், இந்த சமூகம் எப்படி உருப்படும், எப்படி வெற்றி பெறும், கைஃப யுஹ்லிஹ், எப்படி வெற்றி பெறும் என்று தங்களுடைய நாவால் மொழிந்து விடுகின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய தூதராயிற்று, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஆயிற்று, இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கத்தை சொல்லுகிறார், அதெல்லாம் எதுவுமே பார்க்கவில்லை. அல்லாஹ் கண்டிக்கின்றான். நபியே லைஸ லக மின் அம்ரி ஷையுன், என்னுடைய அம்ரில், என்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் நாடினால் அவர்களை மன்னிப்பேன், நாடினால் அவர்களை தண்டிப்பேன். அதே போல உஹது போரிலும் பத்ர் போரிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக வாளேந்தியவர்களை அல்லாஹ்விற்கு தூதருக்கு பாதுகாவலாக நிற்கக்கூடிய சஹாபாக்களாக அல்லாஹ் மாற்றி அமைக்கவில்லையா? அப்ப இதை விட நமக்கு என்ன படிப்பினை வேண்டும்? ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழி தவறினார்கள், தண்டிக்கவில்லை, உபதேசம் செய்தான்.
நீங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்று உபதேசம் வந்து செய்தான், எச்சரித்தான். ஒவ்வொரு தூதரும் தவறு இழைக்கும் பொழுது அல்லாஹ் தண்டிக்க செய்கின்றான், கண்டிக்க செய்கின்றான், உபதேசம் செய்கின்றான், எச்சரிக்கவும் செய்கின்றான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர்களையே அல்லாஹ் தன்னுடைய வழியில் இருந்து அவர்கள் மாறும் பொழுது சாதாரணமாக விட்டுவிடவில்லை. ஏன் என்று கேட்டால், மறுமையை மையமாக வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். மறுமையில் அல்லாஹ்வின் நற்பேருக்காக அழைப்பு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை மிக மிக ஆழமாக சொல்லப்பட்ட 2 தூதர்களை அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். சுஹுபி இப்ராஹிம் வ மூசா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவில் இருந்து ஆரம்பித்து சூரத்துல் ஆலா 87வது அத்தியாயம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் பரவலாக செய்திகளை சொல்லுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் பரவலாக செய்திகளை சொல்லுகின்றான். இருவருமே மரணத்தின் விளிம்பில் சென்று எதிரிகளிடமிருந்து அல்லாஹுவால் பாதுகாப்பு பெற்றவர்கள். அவர்களுக்கு இந்த மன உறுதி எப்படி வந்தது என்று சொன்னால், சுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா. இந்த செய்தியை நான் இப்ராஹிமுக்கு கொடுத்த அந்த வேதத்திலும் மூசாவுக்கு கொடுத்த வேதத்திலும் நான் சொல்லி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இந்த உலகத்திலே மார்க்கத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்பட்டாலும் அல்லாஹ் நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றியது போல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடல் மற்றும் ஃபிரௌனுடைய படைக்கு மத்தியிலே வைத்து காப்பாற்றியது போல் நிச்சயமாக நம்மையும் காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆர்வம் ஊட்டினான். அந்த ஆர்வம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்களுக்கு கண்டித்தது போல, உபதேசித்தது போல, சில தூதர்களை தண்டித்தது போல, சில தூதர்களை தேர்ந்தெடுத்து எச்சரித்தது போல, அவையெல்லாம் நம்மை பார்த்து பேசக்கூடிய வசனங்கள். அதையெல்லாம் படித்து பாருங்கள், உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கு. இது மட்டுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றான். எப்படி ஆர்வம் ஊட்டுகின்றான்? அற்புதங்களை வாரி வழங்கி ஆர்வம் ஊட்டினான். அற்புதங்களை வாரி வழங்கினான். என்னெல்லாம் அற்புதங்களை வழங்கினான்? ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு தொழுநோயாளிகளை அல்லாஹ் குணப்படுத்தினான், இறந்தவர்களை உயிர்ப்பித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்தேகம் வருது, ரப்பி கைஃப துஹியில் மௌத்தா, இறைவா இறந்தவைகளை நீ எப்படி உயிர்ப்பிக்கின்றாய்? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், யா இப்ராஹிம் அவலும் தூமின், நீ என்ன ஈமான் கொள்ளவே இல்லையா, எப்படி ஒரு கேள்வி கேட்கிறிய அப்படின்னு அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான். இல்ல அப்படிலாம் கேட்கல, என்னுடைய மனது அதில் ஒருமைப்படுவதற்காக நான் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் ஒரு பறவையை கற்றுக் கொடுத்து அந்த பறவையை 4 ஆக்கி 4 மலை குன்றுகளில் வீசிவிட்டு மறுபடியும் பேர் சொல்லி அழைங்க. நம்ம வளர்க்கக்கூடிய அந்த பெட் என்று சொல்லக்கூடிய நம்ம செல்ல பிராணிகள் நாம் பேர் சொல்லி கூப்பிட்டா வரும். இப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் அதை உயிர்ப்பித்து காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் திக்கி திக்கி நான் பேசுகின்றேன் யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, நான் எப்படி நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து சரளமா பேசுறதுக்கு எனக்கு தெரியாது, நீ ஒரு வேலை செய், என்னுடைய சகோதரர் இருக்கிறார் ஹாரூன், அவரை நபியாக்கு. அப்படியா, இந்த ஹாரூனை நபியாக்குகிறேன். ஒரு நபி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இது இன்னொரு மனிதரில் இருந்து நபியாக அவரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தருகின்றான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை செய்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக, அவனுடைய வேதத்திற்கு மாற்றமாக தங்களுடைய கருத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏதேனும் ஒரு வார்த்தையை பேசினாலும் அல்லாஹ் அதை தண்டிக்கிறான், கண்டிக்கின்றான், உபதேசிக்கின்றான், எச்சரிக்கிறான் என்பதை நம்முடைய உள்ளத்திலே இறை தூதர்களுடைய அழைப்பு பணியில் இருந்து படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு பரவலான பல குர்ஆனுடைய குறுகிய நேரத்தில் ஏராளமான வசனங்களை எடுத்து சொல்வதற்குரிய வாய்ப்பு மிக குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த குழுமத்திலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களை குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தூதரை பற்றியும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை கிரகித்து அதை உள்வாங்குங்கள். பல்பல சிறந்த அறிஞர்களுடைய இறை தூதர்களை பற்றி தேர்ந்தெடுத்த உரைகள் இருக்கின்றன, அதை கேட்டு அதில் தெளிவு பெறுங்கள். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அழைப்பு பணியில் இறை தூதர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சரியான ஒரு செயல் எதுவென்று சொன்னால், அல்லாஹுவின் அந்த வேதத்தை மையமாக கொண்டு அவர்கள் பிறருக்கு இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முற்பட்டது. நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு கோணத்திலே அவர்கள் மார்க்க பணிகளை செய்தார்கள், அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். யூதர்களிடத்திலே சென்றார்கள், கிறிஸ்தவர்களிடத்திலே சென்றார்கள், மஜூசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு வணங்குகளிடத்திலே சென்றார்கள், இன்னும் இறைவனே இல்லை என்று மறுக்கக்கூடிய குஃபார்கள் காஃபிர்களிடத்திலே சென்றார்கள், இணை வைப்பாளர்களிடத்தில் யாரிடத்தில் சென்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை விட்டுவிட்டு வேறொரு வேதத்தில் இருந்து எந்த ஒரு செய்தியும் அவர்கள் ஒப்பிட்டு காட்டி அவர்கள் பேசுவதில்லை. குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். எல்லா இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டுதான் பேசினார்கள். அப்படி பேசும் பொழுது அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள்.
அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அப்படி தாக்கப்பட்ட பொழுது முற்காலத்தில் வாழ்ந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முற்காலத்துல ஒரு தூதர் வாழ்ந்தார். அந்த தூதர் மக்களிடத்திலே போய் சொன்னார், யா கௌமி யா அபுதல்லாஹ். இது எல்லா தூதர்களுடைய ஃபர்ஸ்ட் குரல் இதுதான். யா கௌமி யா அபுதல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்னுடைய எல்லா தூதர்களும் முதல்ல சொன்ன வார்த்தை இந்த மக்களிடத்துல யா கௌமி யா அபுதல்லாஹ். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் சிறப்புகளையோ அல்லது அல்லாஹுடைய வல்லமையையோ அல்லாஹுடைய தூதரின் சிறப்புகளையோ அங்கே கொண்டு போகாமல் நேரடியாக அவர்களிடத்தை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யா கௌமி யா அபுதல்லாஹ். என்னுடைய சமுதாயமே இறைவனை வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் சொன்னா எல்லாமே சர்வ சாதாரணமாக வந்துவிடும். அப்ப இதை சொல்லும் பொழுது அந்த சமுதாய மக்கள் அந்த தூதரை அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், முகத்தில் இரத்த சாயம் வந்தது என்று முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு தூதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த இரத்த சாயத்தை கண்டு அந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேற்றினார்கள். இறைவா இவர்களை மன்னித்து விடு, இறைவா இவர்களை மன்னித்து விடு, இவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள். நான் அழைப்பது இவர்களுடைய நன்மைக்கென்று தெரிந்தால் இவர்கள் என்னை அடிப்பார்களா? நான் அழைப்பது இவருடைய மறுமையை வெற்றிக்கென்று தெரிந்தால் இவர்கள் என்னை அழைப்பார்களா? நான் அழைப்பது இந்த உலகத்தில் கண்ணியமான ஒரு வணக்க வழிபாட்டை நோக்கி என்று தெரிந்தால் இவர்கள் என்னை அடிப்பார்களா? ஆகவே தான் இவர்கள் ஜாஹில், அறியாமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன் வாழ்ந்த மக்களை அறிஞர்கள் எப்படி பதிவு செய்கின்றார்கள்? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தூதர்களுக்கு பல அற்புதங்களை வழங்கி கௌரவப்படுத்துகின்றான். அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். ஆகவே அல்லாஹு எவ்வாறு தன்னுடைய தூதர்களை கண்ணியப்படுத்துகின்றானோ அவ்வாறு இந்த தூது பணியில் அழைப்பு பணியில் பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஆகவே அல்லாஹுடைய அந்த கண்ணியம் உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் இந்த அழைப்பு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். உலகத்திற்குரிய அத்தனை பேரும் வெள்ள பிரளயத்திலே மூழ்கும் பொழுது அந்த கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு அவர்கள் இறைவனால் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். நெருப்பில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்துகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டமே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டது, யா மூசா இன்னா லமுதரக்கூன், ஈசாவே வசமாக நாம் சிக்கிக் கொண்டோம். இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை, எதிரே கடல், இங்கே போனாலும் மரணம், அங்கே போனாலும் மரணம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமோ அல்லாஹ்வுடைய அந்த ஈமானில், நம்பிக்கையில், அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். காரணம், அதற்கு முன் சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து அவருடைய உள்ளத்தை திடப்படுத்தி இருந்தான். ஒரு கைத்தறியை எடுத்து போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், அது பாம்பாக மாறியது. பயந்தார்கள். மூசாவை பயப்படாதீர்கள், கையில் எடுங்கள். மீண்டும் தடியாக அது மாறியது. உங்களுடைய கைகளை விலாப்புறத்திலிருந்து எடுத்து காட்டுங்கள், அதிலிருந்து ஒரு வெண்மை, ஒரு வெளிச்சம், அதிலிருந்து ஒரு பிரகாசம் ஏற்படும் என்று இப்படி அற்புதங்களை கொடுத்து அவர்கள் கொண்ட கொள்கையிலே அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தினான். அப்ப நமக்கு எப்படி அந்த மாதிரியான உறுதி வரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுக்காமல் இல்லை. எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அற்புதங்களை வழங்கினான், மோஜிசாக்களை வழங்கினான். ஆனால் அதெல்லாம் அப்போது நிகழ்ந்து முடிந்து விட்டன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலிருந்து காப்பாற்றப்பட்டது அன்று வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு நேரடி படிப்பினை, நமக்கு செய்தி. அல்லாஹ் கூறுகிறான்ங்கிறதால நான் நம்புறோம், நம்ம பார்க்கல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது அல் குர்ஆன், இது வாழும் அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த 23 ஆண்டு காலத்தில் அவர்கள் எந்த அற்புதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு முன் சென்று நின்றார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இன்று கடலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட அந்த அற்புதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போக முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து காப்பாற்றிய அந்த செய்தியைத்தான் கொண்டு போக முடியும். அந்த அற்புதத்தை எடுத்து கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் நாம் எடுத்துட்டு போக முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது குர்ஆன். இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த குர்ஆனை படித்து 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 தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முனைத்தவர்கள் எல்லாம் இன்று இஸ்லாமியர்களாக மாறி அழகான தாடியை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணி பிறருக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடியவர்களாக இன்று ஆய்வுப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியின் மேற்பரப்பிலே வாழக்கூடிய முஸ்லிம்களிலே இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களிலே 50% மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பிறப்பால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய அருமை புரிவதில்லை.
ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அதை பிறருக்கு சொல்லுவதற்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால் இதுதான். ஏன் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். எதற்காக கண்ணியப்படுத்தினான்? அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். அவர்களுடைய அந்த செயல்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நபி தூதர்களுடைய விட்டுருங்க, தூதர்களை அல்லாஹ் பாவம் மன்னிப்பான், அது வேற பிரச்சனையா வச்சுக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு சோதனைகளும் அதிகம். நம்மை விட எத்தனை மடங்கு இறை தூதர்களுக்கு தரஜாவோ அத்தனை மடங்கு சோதனை இந்த உலகத்திலே இருந்தது. அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உட்படுத்தப்படாத எந்த ஒரு தூதரும் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும். ஆகவே சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அஷரத்து முபஷரா, 10 சஹாபாக்களுடைய முன்பின் பாவங்களை அவர்கள் இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் மன்னிச்சான். ஏன் மன்னிச்சான்? அவங்ககிட்ட என்ன சிறப்பு? அவங்க என்ன பட்டதாரிகளா? அவங்க பெரிய பணக்காரர்களா? அவர்கள் பெரிய வீரர்கள்? இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரை விட தன்னுடைய ஒரு குரல், தன்னுடைய ஒரு கருத்து மேலோங்க வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், இம்மை மறுமையில் வெற்றி பெறுவோம். அப்ப இது போன்ற சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே ஒரு அஷரத்து முபஷரா மாதிரி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்து அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்ட தூதர்களை போல், அந்த சஹாபாக்களை போல் நம்மை மாற்றிக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியும். தூதர்கள் அளவுக்கு நாம் போக முடியாது. தூதர்களாக நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க மாட்டான். ஆனால் சஹாபாக்களை போன்று, சஹாபாக்களுக்கு எந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்தானோ அதை நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பெற முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு பங்களிப்பு என்னுடையது என்ன என்று என்னை பார்த்தப்போ எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன போய் மதர்சாவிலையா படிச்சேன்? நான் எப்படி பிறருக்கு மார்க்கத்தை சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலிருந்து செவியேற்றது ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை பிறருக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், லவ்லா ஹிஜ்ரத்து லகுன்து மினல் அன்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நான் மட்டும் ஹிஜ்ரத்து செய்து இங்கு வராமல் இருந்திருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன். என்ன அன்சார்னா யாரு? ஹிஜ்ரத்னா யாரு? அதாவது தங்களுடைய சொத்து சுகங்கள் பதவி எது இருந்தாலும் அதையெல்லாம் மக்காவில விட்டுவிட்டு தீனை நிலைநாட்டுவதற்காக அணிந்த ஆடைகளோடு கையில் கிடைத்த செல்வத்தோடு மதினாவை நோக்கி வந்தவர்கள் முஹாஜிர்கள், நாடு துறந்தவர்கள் என்று அதை மொழிபெயர்க்கலாம். இன்னொரு சாரார் இப்படி வந்து விட்டவர்களுக்கு மார்க்கத்திற்காகவும் செலவு செய்தார்கள். அவர்கள் யாரு? மதினாவாசிகள். அவர்களை அன்சாரிகள் என்று வரலாறு சுட்டி காட்டுகின்றது. அன்சார் என்றாலே உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம். முஹாஜிர் என்று சொன்னால் நாடு துறந்தவர்கள். அப்ப இந்த இருவரும் சேர்ந்துதான் மார்க்க பணிகளை செய்தார்கள். பல போர்களை சந்தித்தார்கள். முதல் போரில் இருந்து துவங்கி யாருக்கு பொருளாதாரம்? இந்த அன்சாரிகளுடைய பொருளாதாரம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ்லா ஹிஜ்ரத்து லகுன்து மினல் அன்சார், நான் மட்டும் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவராக ஆகி இருப்பேன், அதாவது உதவி செய்திருப்பேன். அப்ப இந்த பணியை நாம இந்த நல்லறம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுமத்தை துவங்கி நம்மால் இயன்ற அளவு நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் மார்க்கத்தை பிற சமுதாய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அப்ப நாம என்ன செய்யணும்? ஒன்று, இந்த செயல்களில நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இதற்கான பொருளாதாரத்தை நாம் ஈடுபடுத்தியேனும் அதில் ஒரு பங்களிப்பை நாம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏதேனும் ஒரு வகையில் செயல்பட்டு இதற்கான நற்கூலிகளை இறை தூதர்கள், சஹாபாக்கள், நல்லவர்களுடைய அந்த அந்தஸ்தோடு மறுமையிலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் முனைப்புகளையும் பிரார்த்தனைகளையும் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருவானாக. வாகுரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும்.